வர்லன் ஏய் நான் சென்னை போறீங்களா? சென்னை போகுமா? வர்லன் என்ன பண்ற? பஸ்ல போலாம்ல? வண்டி திருப்பூர் கூட்டோட திரும்ப பயப்படாத, விட்டு போறேன். என்ன எதுனா பிரச்சனையா? தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். இல்ல, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். மணி, மணிகண்டன், கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு காஃபி போட்டு தரேன்னா, காய்கறி நறுக்கி தரேன்னா எல்லாம் வெறும் வாய் தான். நைட் சீக்கிரமா தூங்கலாம்னா அதையாவது கேக்குறியா? மணி, மணி, மிஸ்டர் மணிகண்டன்.
எவ்வளவு நேரமா எழுப்புறது? This is too much. எந்திரிங்க எந்திரிங்க. சாதாரண முகத்துக்கே பயப்படல, இதுக்காக பயப்பட போறேன். எந்திரிங்களா இல்லையா மிஸ்டர்? என் குழந்தை எப்ப பெத்துருவ? முதல்ல நீ பல் தேய். இங்க பாரு, உனக்கு 3 மாசம் டைம் தரேன். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வயித்துல ஒண்ணு, 3 குழந்தை, புரியுதா? ஒன்னு கண்டிஷனா வளர்த்தா போதும். 3 வச்சு என்ன பண்ண போற? ஒண்ணு மாடு மேய்க்க, இன்னொன்னு பன்னி மேய்க்க, இன்னொன்னு ஒண்ணு மேய்க்க. ஐயோ மணி, கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போறேன். லேட்டா போனா புது பொண்டாட்டியா தான் தப்பா நினைப்பாங்க. அதை விடுங்க மிஸ்ஸஸ் மர்லன். சத்தம் கேட்கல, இனி மாட்டிக்கிச்சு. போ, மெயின் ரோட்ல போய் விட்டுட்டு வா போ. அதெல்லாம் முடியாது, அந்த பக்கெட் தண்ணியிலே முக்கு. டீச்சர் அம்மா, கை ரொம்ப நெய்யுது, எல்லாம் நல்லதுக்கு இல்ல. மெர்லின் திருப்பியும் இன்னைக்கு ஈவினிங் அவங்க அம்மாவை பார்த்து பேச போறாளாம். அவங்க அம்மா என்ன சொல்ல போறாங்களோ. இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்றான். 2 நாள் கழிச்சு போடினா கேட்க மாட்டேன்றான். வாக் வைல் வாக், டாக் வைல் டாக். None else can match Merlin than Manigandan. ஒரே காஃபி ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டேன். குட் பாய். இன்ஃபேக்ட் மெர்லினோட அம்மா பெருமைப்படணும். ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணி தர போற நீங்க? கொல்லிமலை என் ஃப்ரெண்டோட ரிசார்ட். இன்னைக்கு ஹெட்மாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவனை மீட் பண்ணுவேன், சொல்லிடுவேன். ஆமா, நான் 2 நாள் கான்ஃபரன்ஸுக்கு போறேனே, எப்படி ஸ்கூலை பத்திரமா பாத்துக்குவியா? ஸ்கூல்ல நீங்க இல்லாம நாங்க பத்திரமா பாத்துப்போம், உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க. நாலு நல்ல சாப்பாடு, தக்காளி, கேரட், தேங்காய். ஹலோ பிரதர், இனிமேல் வீட்டு பக்கம் வரவெல்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? இந்த தடவை ஏதோ எங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்கன்னு தப்பிச்சிட்டீங்க. ஓடுங்க ஓடுங்க, அடுத்த தடவை வந்தீங்க பக்கெட் தண்ணி தான். ஸ்தோத்திரமா. ஃபோன் எடையண்ணா. ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொன்னேன்ல. அம்மா இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு அம்மா. அம்மா இன்னைக்கு சாயங்காலம் உங்களை பார்க்க வரோமா? நீ எப்ப வந்து பார்த்தாலும் கர்த்தரோட கிருபையில நான் உயிரோட தான் இருப்பேன். நீ ஒண்ணு வர தேவையில்ல. கர்த்தர் எதுக்கு பணிச்சிருக்காரோ அதை முடிச்சிட்டு
அம்மா நீங்க எங்கேயும் போக வேணாம்மா, எங்க கூடயே இருங்கம்மா. ஹலோ மா, ஹலோ மா. என்ன மேடம் திருப்பி போனா? போன்ல பேசாதுன்னு சொன்னேன்ல, நேரா போய் பேசினாதான் சரியாகும். சொன்னா ஏன் கேட்க மாட்டீங்க மிஸ்ஸஸ் மர்லின்? எங்க மம்மி, நான் எப்போ வேணாலும் பேசுவேன். ஏன்டா இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்க? நீ கிறிஸ்டியனா இருந்திருக்கலாமேன்னு தோணுது. சரி கிளம்பு கிளம்பு, டைம் ஆச்சு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ வச்சு விடுறியா இல்லை நானே வச்சுக்கிட்டுமா? நாளைக்கு காலையில் சர்ச்சுக்கு போகணும். ஓகே? ஓகே. ஒரு கை பிடிக்கிட்டா சீக்கிரம் சீக்கிரம் வா. என்ன பண்றீங்க? ஹலோ ஹலோ, காருக்குள்ள ஏத்தாதீங்க பாஸ். ஹலோ ஹலோ, என்னங்க பண்றீங்க? வண்டிக்குள்ள எங்க ஏத்துறீங்க? ஹலோ, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஃபுல்லா பாத்துக்கோ. லைட்டா ஸ்கிராட்ச் தான் ஆயிருக்கு. அடிங் ஒப்பள இந்த அப்படியே விட்டு போயிடா. வேற வண்டி வேணா ஒண்ணு. பிரபா ஏதானா ஃபோன் பண்ணு. சரிண்ணா. டேய் காத்துடுங்கடா. சார் இந்த பணத்தை எவ்வளவு வாங்கிக்கங்க சார்? இன்னொரு 10,000 எடு. சின்ன அடிதான், அதுக்கு போய் வருது இல்ல. உன் காசு வச்சுனாங்கன்னா கோட்டையை கட்ட போறோம். உன் அவசரத்துக்கு கிழவன் குழந்தை பார்க்காம வந்து இடிப்ப ரூபாய் நோட்டு தூக்கி வச்சுட்டு ஆபீஸ்க்கு போய் கரெக்ட் டைம் கேட்டு போடுவா. உனக்கு பொறுப்பு வரும்டா. ஏற வண்டியில பிரபா எல்லாம் முடிஞ்சு தாத்தா இங்க வரணும் இதே கார்ல, புரியுதா? நான் பாத்துக்கிறேன் விட்டுனா. ஏய் நான் மச்சினுங்கற வண்டியறா. என்ன பாக்குற? இதே ரோட்ல நீ அடிபட்டு வந்தாலும் நாங்க தான் வருவோம். இந்த மாதிரி கார்காரன் போயிட்டே இருப்பான். இனிமேல இதெல்லாம் கத்துக்கோ போ. ரோட்ல எவன் அடிபட்டு வந்தாலும் பங்க்சுவலா கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணாதான் மோட்சத்துல சீட்டு கிடைக்கும்ல. சும்மா பாம் பாம் பாம். காலை நீலா காலை நீலா கடல் தாண்டி கரையேறுதே. மாலை வரை மாலை வரை மண் மீது வழிந்தோடுதே. காலை நீலா காலை நீலா கடல் தாண்டி கரையேறுதே. மாலை வரை மாலை வரை மண் மீது வழிந்தோடுதே. பூச்செண்டு தருமா
போர்க்களம் தருமா வாழ்க்கையை மாற்றும் நினைவுகள் தருமா நாள்தோறும் பல கேள்வியே காலை நீலா காலை நீலா கடல் தாண்டி கரையேறுதே உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் இருந்தா நானாவது நிம்மதியா ஆட்டோல போயிருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டைம் ஆகுது இல்ல, சீக்கிரம் போவேனாமா? ஏறிட்டியா? போலாமா? விடிந்த பின் வளைந்தோடும் வீடு கதைகள் வீடை தேடி விரைந்தோடும் கால் தடங்கள் நடப்பது நாளை மறந்திடும் விடிந்து இருளும் புது உலகம் இமைக்கும் பொழுதினில் எல்லைகள் தாண்டி நெடும் தூர பயணம் கனவு மெய்ப்பதும் கதவு திறப்பதும் உழைக்கும் விதையின் சிறு தருணம் ஒவ்வொரு நாளின் வண்ணங்கள் யாவும் நிரந்தரமாயம் காலை நீலா காலை நிலா கடல் தாண்டி கரையேறுதே கூத்து போலே வழித்தடம் மேலே உவமைகள் யாவும் ஊர்வலம் செல்லும் முன்பனி மேலே பிம்பங்கள் விரிய திசைகள் எங்கும் நாடகம் தொடரும் நாளை என்பது இன்று உன்னிடம் இன்று எனும் இந்த கவிதை யாரிடம் ஒளிதான் தெரிகிறது வாழ்க்கை எந்த வழி ஒளிதான் தெரிகிறது வாழ்க்கை எந்த வழி ஒளி மட்டும் கேட்கிறது விதிகள் என்ன மொழி வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. சார் கான்ஃபரன்ஸ் போறேன் நீங்க கேன்சல். இன்னைக்கு ஏதோ ஸ்கூலுக்கு வரணும்னு இருக்கு போல இருக்கு. எல்லையில்லா பயணம் காலை நீலா காலை நீலா கடல் தாண்டி கரையேறுதே மாலை வரை மண் மீது வழிந்தோடுதே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். வரேன் மேடம். No. Don't mistake me. Don't mistake me. அப்போ சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணவே முடியாதா? நீங்க சொல்லி தரலனா சினிமா சொல்லி தர போகுது. புக்ஸ், இன்டர்நெட், இன்னும் என்னமோ இருக்கு. Don't mistake me. இதெல்லாம் இருக்கு இல்லங்கல. பார்லிமெண்டரி கமிட்டி கண்ட்ரி பூரா போய் சுத்திட்டு வந்து கிளியரா ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் மட்டும் தான் எக்ஸெப்ஷன். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? Correct. Almost all the schools in Tamil Nadu have given full support to sex education. No. Don't tell all schools. நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் இன்னும் வரவே இல்ல. இல்ல சார்? No. Almost தான் சொல்றோம். பசங்க யார்கிட்ட இருந்தோ தப்பா தெரிஞ்சுக்கிற செக்சுவாலிட்டிய நம்ம கிட்ட இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கட்டுமே. What is wrong with that? மேடம், என் சிஸ்டர் ஆனந்த வித்யாபவன்ல ஒர்க் பண்றாங்க.
சொன்னா நம்ப மாட்டீங்க, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் லவ் லெட்டர் எழுதுறான். கரெக்ட். அது ஒண்டிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா எழுதுவா. அதுதான் சொல்றேன். ஏய் பேபி, that is வெட்டிங் செரமனி எல்லாம் ஓவரா? ஹே மெர்லின், எப்படி இருக்க? என்ன சொல்ற மிஸ்டர் மணிகண்டன்? இன்னும் கொஞ்ச நாள் லீவ் போடுன்றாரா? விளையாடாத. ஸ்வீட் தான், கொண்டாட்டம் தான். எப்படியோ பிடி மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஐஷு, shut up. God bless you. மர்லின், எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடு. As usual debate. ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் வேணுமா வேண்டாமான்னு நீ என்ன சொல்ற? சரி யோசிச்சு வை, நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய் உன்னதான். ஓகே ஓகே. டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹாப்பி பர்த்டேமா. வயசு என்ன சார்? அவ கல்யாணத்துக்கு ஸ்வீட் கொடுக்கறா சார். என்ன வெட்டிங் இன்விடேஷன்லாம் இல்லையா? சாரி சார், ரெஜிஸ்டர் மேரேஜ், யாரையுமே இன்வைட் பண்ணல. ஓ, சீப்பா முடிச்சுன்னு சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். If you don't mind, I will take one more. புது பொண்ணு, congratulations. See, I'm so proud of her. யார்னாலும் கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்தை பத்தி டிசைட் பண்றதுக்கு அவங்க செக்ஷுவாலிட்டியில ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுக்கு ஸ்கூல் லெவல்லயே செக்ஸ் எஜுகேஷன் ஆரம்பிக்கணும். அம்மா குழப்பாதம்மா நீ. Am I right, Merlin? மிஸ் யூ கார்த்திகா மேல தண்ணி அடிக்கிறா மிஸ். மிஸ் பேட் வேர்ட்ஸ் பேசுறா மிஸ். ப்ராமிஸ் மிஸ். Go to your classes. உங்க மிஸ் வந்துட்டு இருக்காங்க பாரு. பாருங்க, இதுக்கெல்லாம் செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சா நம்ம நிலைமை என்ன ஆறுது? ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? மீனாட்சி சார், இந்த 9th year notes ரெடிங்களா? இத முடிச்சிருங்க மேடம். இத பேச ஆரம்பிச்சா வேலையே ஓடாது. மீனாட்சி சார், I'm handling chapter 11 today. கிளாஸுக்கு வரீங்களா? சாப்டர் 11 வரைக்கும் பார்த்தாச்சு. போங்க போங்க, இங்க பாருங்க. So, யார் யாருக்கெல்லாம் இந்த சாப்டர் பத்தி ரொம்ப கியூரியஸா இருக்கு? மிஸ், இவ போனோகிராஃபி கிளாஸ் சொல்றாங்க. இல்ல மிஸ், அவன் சொல்றானா நீ சொல்றீங்க? This is all about reproduction. உங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா பிடிக்கும்ல? அவங்க எப்படி பிறந்தாங்க? அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி பிறந்தீங்க? அதான் இந்த சாப்டரோட ஸ்டோரி. அசோக், do you love your mother? உங்க அம்மா மாதிரி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குள்ளயும் இருக்கிற சயின்ஸ் தான் இந்த சாப்டர். இட்ஸ் a very very interesting chapter. So, are you ready? Cherian Miss. All right. யார் இந்த போயமை என் கூடவே சேர்ந்து சொல்லி இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள மனப்பாடமா சொல்றாங்களோ அவங்களுக்கு நிக்கிலா மிஸ்க்கு கொடுத்த இந்த சாக்லேட் ஓகேவா? நான் பிரியச நிக்கலட்டே வைப்பேன். Sing 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 a song of people who like to come and go. Sing a song of people who like to come and go. Sing a song of people who like to come and go. Sing a song of people who like to come and go. Up and down they go, be walking fast or slow. Up and down they go, by walking fast or slow. Slow, 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 slow. I will introduce you to each child. People on the sidewalk, people on the bus. People passing in back and front of us. Hey, people on the sidewalk, people on the bus. People passing in back and front of us. People on the subway, underneath the ground. People on the taxis, round and round and round. People walking singly, people in the crowd. People saying nothing, people talking loud.
இப்படிதான் அழகழகா நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறோம். अरे यार हमारे लिए टाइम ही नहीं है, जब देखो फोन में. என்ன தல ஒரே चैटिंग தான் போல. ஸ்கூல்ல பசங்களுக்கு லீவா? क्या देख रहा है? என்னையா கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல, போட்டோஸ் கூட காட்ட மாட்டியா? எங்க கூட I love you. கொடுன்றல்ல. ஏய் பப்ளு. ஏய் யார் அந்த பப்ளு? ஏய் கொடுன்றல்ல. ஏக்கா மொத வாங்க போற நீ. 6 PM is okay. 6 PM is very much okay. All the designs will be ready. Don't worry at all. Come on, Kapura. Demo delivers not only quality but on time, okay? Okay. Yeah. Bye. Mani, sir. Designs are through, la? When are you sending it to a table? Almost ready, sir. By 2, sir. No. Make it a little early. Mr. Kapoor is coming by 6 o'clock. நீ இருப்பல்ல? யாரு சார்? யஷ்ராஜ் கபூர் டா. அவ client யா? எதுக்கு முழிக்கிற நீ? Oh, sure, sir. Sure. By the way, you got married, la? Oh, thank you, sir. Married life na அவ்வளவு ஈஸி இல்லையா? எங்களுக்கு தான் தெரியும். பிரிச்சு பார். Wow, Mani. Open it यार. என்ன கிஃப்ட் சார்? புக்கா? நான் சொன்னல. Happy married life, buddy. Nice gift, sir. Very important book. Read it. என்னப்பா குழந்தை ஏன் ஓடி வந்த? போட்டி ஒப்பன உடம்பு நல்லதுல வாதியார், அவ்வளவும் வாய்வு. 4 வருஷம் கழிச்சு நீ என் கிளாஸுக்கு தானே வருவ, வாடா வா. நோக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே? தேங்க்யூ சார். ஏய் எங்க போன? ஏய் சாயங்காலம் எங்கேயாவது போறியா? ஏன் நீ எங்கேயாவது போறியா? மூவி. நானும் என் ஹஸ்பண்டும் லைஃப் ஆஃப் பை. டீச்சர் கொஞ்சம் வடிவெடுங்க டீச்சர். மாமியாருக்கு தெரியாம. ஏய் 7th பீரியட்யா, 5th பி. பர்மிஷன்? இப்பதான் பிரின்சிபலை பார்த்துட்டு வரேன். எல்லாம் உன்னை நம்பிதான். ஏய் பாத்துடி, கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ணு. அராத்து பிடிச்ச கிளாஸ். நான் பாத்துக்கிறேன். என்ஜாய். தேங்க்யூ. ஏய் பசங்களை உள்ள நம்பிதான் விட்டுட்டு போறீடி. क्या हुआ मनी? சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆயிருச்சு. ஏய் கூல் மணி, என்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்கு. இருக்கா? சீக்கிரம் கூட செக். मनी, this software sucks यार.
இந்த மணி யோ कितनी बार बोलूं उसको मैं? अरे यार आई एम फेड अप। तले अन्नी फोन। हाय இல்ல இல்ல 7th பீரியடும் அட்டெண்ட் பண்றேன் யா ஃபோன் சைலன்ட்ல இருக்கு ஓகே பை பை All of you, get back to your places. Listen, உங்க சேட்டையெல்லாம் என்கிட்ட வேணாம். I need pin drop silence. Got it? Substitute mistake. Take out your English books. காலையில ஐஸ்வர்யா மேம் என்ன நடத்துனாங்களோ அதை படிங்க. Silence! What happened? Why are you crying, baby? It's your birthday, isn't it? உடம்பு சரியில்லையா? மிஸ் லஞ்சில் செலின் வந்து ஒரு சாக்லேட் கேட்டான் மிஸ். அதுக்கு இவளும் கொடுத்துட்டான் மிஸ். அதுக்கு செலின் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உமா கொடுத்துட்டான் மிஸ். யார் செலின்? மிஸ் செலின் கம் here. சாரி கேளு. எதுக்கு மிஸ்? கேர்ள்ஸ்க்குலாம் கிஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. உங்களுக்கு பர்த்டேனா உங்களுக்கு கொடுப்பேன். டே செலியன் 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 செல் செலியன் 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 யாராச்சும் தண்ணி கொடுங்க. செலியன் 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 மேடம் நூறு என்ன மேடம் அடிச்சிட்டீங்களா? I will not tolerate indiscipline. இது என்ன ஸ்கூலா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஹலோ, which standard? எப்போ? சொல்லுங்க, கேக்குது. எப்படி விழுந்தான்? என்னாச்சு?
Merlina, why? Why is she going to 5th standard? Mohan கூட்டு போலாம். சீக்கிரம் வாங்க. மேடம், his pulse is going down. கண்ணன், மோகனுக்கே கூட்டிட்டு போங்க. Okay, Can you go now? ஆமா, செழியன் 5th B. அட்ரஸ், பேரண்ட் நேம், ஃபோன் நம்பர் எல்லாம் வேணும். சீக்கிரம். மீனாட்சி சார், தர்மா நீங்க கூட போங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இவளே போறா. பிரின்சிபல் முன்னாடி வந்துட்டு இருக்காரு, பாத்துக்கங்க. Don't mistake me. என்னாச்சு? மாஸ்டர் செல்லியன் வந்து நிகிலாக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உமா கொடுத்துட்டான் மாஸ்டர். அதுக்கு மிஸ் சாரி கேட்க சொன்னாங்க மாஸ்டர். ஆனா அவன் கேட்கலையா, அதுக்கு இந்த மிஸ் அவனை அடிச்சு கொன்னுட்டாங்க மாஸ்டர். ஏய், என்ன சொன்ன? What's happening here? Just go to your classes. மோகனுக்கு தான் போயிருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. என்னாச்சு? What Merlin? கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டாமா? சார், நான் லேசா தான் சார் அடிச்சேன். No. You should have handled it carefully. Sir, address. All right. You don't worry. நீ சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சார், நான் ஏன் சார் போகணும்? நான் உங்க கூட வரேன் சார். மர்லின், நான் சொல்றத கேளு. கால் மணிகண்டன். முடிஞ்சா 2 பேரும் எங்கேயாவது 2 days வெளியூர் கிளம்பி போங்க. சார், இப்போ என்னாச்சு சார்? அந்த பையனுக்கு சரியாயிடும் சார். ஊரை விட்டுலாம். Do what I say. இங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் வேணாலும் ஆகலாம். Please do what I say. சார், என்னானாலும் பரவாயில்ல சார், நான் உங்க கூட வரேன் சார். மெர்லின், புரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்துல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா கிளம்பி போ. சார், மெர்லின். சரி, நீ இப்ப போ, உள்ள போ. பேக்கிங்க என்ன கொண்டு வந்தா? சரி, இந்தாங்க உள்ள வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே மேடம். மெர்லின், எங்க போற? வீட்டுக்கு தானே? மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல மேம், அவர் ஃபோன் எடுக்கல. மெர்லின், நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. He will be all right. எனக்கு தெரிஞ்சு take மணிகண்டன், go to some temple. I will keep in touch with you. உங்க வீட்ல யாரும் இருக்க போறது இல்லையே. மர்லின், are you all right? யாராவது கூட அனுப்பிட்டா? வேண்டாம் மேம், வேண்டாம், நானே போய்ப்பேன். சொல்லுங்க. பையன் எப்படி இருக்கா? சரி, ஓகே, நான் திருப்பி கூப்பிடுறேன். சரி, நீ போ, டேக் கேர். நான் ஃபோன் பண்றேன்.
எத்தனை பேருமா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண தயாரா இருப்பாங்க? உங்களுக்கு எந்த குறையும் வராதுமா. இறைவனோட அருள் உங்க மேல பரிபூர்ணமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Sir, why can't we ask them to come to the office, sir? நம்ம ஆபீஸ்க்கு அவங்க வரணும்னா வந்துதான் ஆகணும். We are all just beggars. ஒன்னும் செய்ய முடியாது. ஹலோ, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? அதான் கூப்பிடுறேன்னு சொன்னல. ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? மயங்கி தானே விழுந்தான். எந்த ஹாஸ்பிட்டல்? சரி, இப்ப நீ எங்க இருக்க? பையனோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களா? அவனுக்கு அப்பா இல்ல. அம்மா? அம்மா ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர். சரி, இப்ப நீ நேரா வீட்டுக்கு போ. நான் ஹாஸ்பிட்டல் போய் பாத்துட்டு வரேன். ஏ மெர்லின், நீ வீட்டுக்கு போகாத, நீ சர்ச்சுக்கு போ. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரியா? தலை, என்ன ஆச்சு தலை? விஷயம் தெரியாதுல்ல? இல்ல, இங்க எதுவும் சொல்லவே இல்ல. இங்க ஏதாவது சொன்னா தானே சார்கிட்ட சொல்ல முடியும். ஏய் கண்ணா, இங்க இங்க. என்ன பழனி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்புறம் என்னாச்சு கால்ல? ஆங்கிள் ட்விஸ்டடா. அதை விடு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பையன் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். இல்ல, ஸ்கூல்ல ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லைட்டா லைட்டா தலையில அடிபட்டிருக்கு. என்னடா ஓளற? கொஞ்சம் இரு, நான் திருப்பி கூப்பிடுறேன். மணிகண்டன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? தட்ஸ் ஓகே சார். பையனுக்கு எப்படி இருக்கு? அத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேனே. I have made it very clear to her. Very clear. சார், அவ சர்ச்ல இருக்கா சார். இந்த பையனுக்கு எப்படி இருக்கு? இங்க வாங்க, எத்தனை முறை உங்களுக்கு சொல்றேன். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. இல்ல சார். சார் லிசன், பையனுக்கு தலையில அடிபட்டிருக்கு, மூக்குல வேற ரத்தம். மெர்லின் அப்படி பண்ண மாட்டா சார். I know. மெர்லின் இத வேணும்னே செய்யல. I know her. பட் இது எவ்வளவு பெரிய இஷ்யூ வேணாலும் ஆகலாம். You just keep away. இல்ல, we can face it. நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கிறேன் சார். என்ன எந்த பிரச்சனையாலும் பாத்துக்கலாம். பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா ஆட்டோ டிரைவர். இன்னும் 10 நிமிஷத்துல 100 பேர் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. Everything will become personal. Listen மணி, he is a child. யாருக்கு வேணாலும் கோபம் வரும். 10 பேர் சேர்ந்து உங்களை தூக்கி போட்டு அடிப்பாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல சார். Listen மணி, I can handle this officially. நீங்க வீட்டுக்கு கூட போகாதீங்க, எங்கேயாவது வெளியூர் கிளம்பி போங்க. I will call you. கிளம்புங்க சார். இருங்க. இந்தாங்க என் ஃப்ரெண்டோட ரிசார்ட்.
கொல்லிமலையில இருக்கு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க கிளம்புங்க சார். நீங்க கிளம்புங்க. என்ன இல்ல சார், I'll be here சார். கிளம்புங்க. கூட்டு போங்க ப்ளீஸ். கிளம்பி போங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். பையனுக்கு எவ்வளவு செலவால நான் பாத்துக்கிறேன் சார். போங்க மணிகண்டன். வேலை இந்த கிளாஸ்ல தானே ஒரு பையன் மயக்காச்சு கீழே விழுந்துச்சு. அப்பதான் ஹாஸ்பிட்டல் தூக்கி போட்டாங்க. என்ன மயக்காச்சு கீழே விழுற அளவுக்கு அழிப்பாங்க. இன்னொரு 10 minutes பாருங்க. பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலனா யூ கால் them inside. கூப்பிட்டு சொல்லிடுங்க. இட்ஸ் a serious case. யா இங்க கையெடுங்க. செலினுங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சரியா போயிடும். நீங்க தான் பிரின்சிபலா? ஆமா. நீங்க? சரி சரி. என் தங்கச்சி பையன். ஆக்சுவலி அந்த டீச்சருங்க. திருமணம் யாவருக்கும் மேன்மையுள்ளதா இருக்கிறது. இது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னதாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தூய ஒழுங்குமுறையாகும். இத்திருமணத்தை குறித்து தேவன் இணைத்ததை என்றும் தேவன் கணவன் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறார் என்றும் வேதம் உயர்த்தி சொல்கிறது. தேவனுக்கு நன்றி. மேலும் இத்திருமண நிகழ்வு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள உறவை ஞானார்த்தமாய் காட்டுகிறது. மக்கள் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். திருவசனத்திற்கும் திருநாட்டிற்கும் சட்டத்திற்கும் ஏற்காத வகையில் நடப்பது முறையான திருமணம் அல்ல. எனவே பிரியமானவர்களே, செல்வன் வில்லியம் கிப்சன் அவர்களுக்கும் செல்வி ராகுலின் கிறிஸ்டியா அவர்களுக்கும் கர்த்தருடைய செழியன் பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? வாங்க. நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க வேணா அப்போலோ இல்லனா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல் ட்ரை இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா?
How was it? Miraculous, doctor. What was miraculous, yeah? It's science. The moral of the story is talk with confidence. நீங்க சாதாரண மனுஷங்கல்ல. புரியுதா? You're the God, angel, savior. बच्चा कहाँ है? तो मणि को दे दो ना. One second. I'll give it to him. Okay, sir. பிரியங்கா. Hello. அவங்க வீடு சேலத்துல தான் இருக்கு, கொல்லிமலையில. அங்க இருந்து 1 hour தான். சேஃபான பிளேஸ் தான். என் சித்தியோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் உனக்கு மெசேஜ் பண்றேன். இதுக்காக எதுக்கு அவ்வளவு தூரம்? அதெல்லாம் எதுக்கு நினைக்கிற? டேக் a trip. ஏய், நான் திருப்பி கூப்பிடுறேன். மலன். நீங்க ஸ்கூல் பிரின்சிபல். நீங்க செழியனோட மாமா. சைல்ட்ஸ் அங்கிள். நீங்க ஸ்கூல் பிடி மாஸ்டர். அவுட். பாருங்க, பையனுக்கு தலையில ரத்த கட்டி இருக்கு. There's a severe block in his cerebellum. ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி எம்ஆர்ஐ பண்ண வேண்டியது இருக்கும். சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கலாம். ஆர் ஸ்லைட்லி ஹையர் அண்ட் ட்ரீட்மெண்ட். வாட் எவர் இட் இஸ், டிசைட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணோம். பையனுக்கு சரியாயிடுமா? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. கை கால் விளங்காம போலாம், கோமா ஸ்டேஜுக்கு போலாம், எதுவும் இல்லாம உயிரோட பொழைக்கலாம். ஐ எம் கான்ஃபிடென்ட். வெயிட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, நல்ல டாக்டர் தான். யாருக்கு? பிரின்சிபல். வேணும்னு செஞ்சாங்க, வேண்டாம் செஞ்சு நான் கேட்கல. எப்படியாச்சும் பையனை காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அண்ட் ஃபைண்ட் தி டீச்சர் ரைட் நவ. இன்னும் half an hourல மெயில் அனுப்புவீங்களோ ஃபேக்ஸ் அனுப்புவீங்களோ? I have to sign the papers immediately. இல்ல, அதுல அவசரப்பட வேணாம்னு நினைக்கிறேன். இரிட்டேட் பண்ணாதீங்க அங்கிள், சொல்றது செய்யுங்க. 2 weeks சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஐ மீன் இட். ஹலோ அங்கிள், இருக்கீங்களா? மீடியாக்கு தெரியாம பாத்துக்கோங்க, அப்புறம் வந்துடுவானுங்க கேமராவை மைக்கும் தூக்கிட்டு. சார், மேடம், மேடம், சார், மேடம், யாரு? ஸ்டூடண்ட் எல்லாம் அட்மிட் பண்ணி அடிச்ச டீச்சர் Wait. What do you want? Listen to me. Wait. I will answer all your questions. Please.
கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஹலோ, எங்கம்மா இருக்க? சொல்லுங்க சார். பையனை பிஆர்ஜே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சுமா. அவனுக்கு எப்படி இருக்கு சார்? என்ன சொல்றாங்க? He will be all right. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? எங்கேயோ போயிட்டு இருக்கோம் சார். ஹலோ சார், பையனுக்கு என்ன சொல்றாங்க சார்? நல்ல டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. He should be all right. அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்கூல் ட்ரஸ்டி பரணி சார் பேசினாரு. மெர்லின் she may be suspended. நீங்க தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். சார், சஸ்பென்ஷன் ஆகிற அளவுக்கு சார் எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல சார், அந்த பையனை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். மணிகண்டன், பிரஸ் நாலா பக்கமும் பிச்சு புடுங்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கே போயிருக்காங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? சார், கொல்லிமலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கோம். வெரி குட். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பேசிருங்க. பி சேஃப். முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் கேஸ் ஆகாம நான் பாக்குறேன். ஓகே. நானே உங்களுக்கு கால் பண்றேன் மணிகண்டன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், என் நம்பர் இருக்குல்ல சார்? ஹலோ ஹலோ சார், என் நம்பர் இருக்கா? பிந்து, வாயில இருந்து பென்சில் எடு. காலம்பர ஆயில பென்சிலா வரப்போறது. என்னடி பேந்த பேந்த மூச்சுட்டு இருக்க? லஞ்ச் பீரியட்ல என் கச்சிஃப் தொலைஞ்சு போச்சுமா. அப்புறம் லாஸ்ட் பீரியட்ல தண்ணி குடிச்சேனா, அப்போ லாஸ்ட் பெஞ்சுக்கு கீழே கடந்துச்சுமா. ஒரே பிளட்டுமா. யாரோட பிளட்டுமா? Thank you so much for coming to the studios. Hi, I am Ajit and Samuel. Rachel Singh, Child Development Authority. நான் ஆறுபடை வீடு, இளைஞர் மற்றும் குழந்தைகள் பாசறை. Biju, position okay va? Position okay. Are you comfortable? You're right, okay? Okay, perfect. Very short time, can we rush? Pola. Welcome to the special bulletin. To beat or not to beat. A child in Chennai school has been beaten by his teacher. He is now in the hospital and the teacher has been found missing. The question of the hour today is, what about the policy? Is corporal punishment the problem of the day? To beat or not to beat? We now have with us Ms. Rachel Singh from Child Development Authority and Mr. Arpada Veedu from Ilangir மற்றும் Kolanengal Pasare. Right? Okay. Break announcement. Monitor for announcement. Polam. We will now hear more from Mr. Arpada Veedu on the child rights laid in the Constitution of India and how much other schools adhering to it. After the break, please stay with us. மெர்லின், என்னாச்சு? மெர்லின், கேக்குறல்ல, என்னாச்சு? மெர்லின், ஓகே, நான் தான் இருக்கேன்ல. மெர்லின், calm down. Where is Mr. Thanikachalam? பிரின்சிபல் வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. The child has entered the coma stage. பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்.
There's a possibility. நான் ஏற்கனவே நியூரோ சர்ஜன் கிட்ட பேசிட்டேன். டாக்டர் ராஜேந்திர வர்மா. City is one of the best. Luckily he is free tomorrow. உங்களுக்கு ஓகேனா நாளைக்கு 7:30க்கு சர்ஜரி. ஏன் இன்னைக்கு செய்ய முடியாதா? நாட் நெசசரி. வைட்டல்ஸ் மானிட்டர் பண்றோம். இட்ஸ் ஸ்டேபிள். நாளைக்கு போலாம். 10 hours சர்ஜரி. பொறுமையா செய்யலாம். செய்யுங்க. எவ்வளவு பணமானாலும் சரி. Not required. இந்த டீச்சர் வந்துட்டாங்களா? இல்ல சார், அந்த டீச்சர் மேல எந்த தப்பும் இல்ல. அப்புறம் எங்கடா போனாங்க? அப்புறம் எங்க போனாங்க? இது ஹாஸ்பிடலுங்க. யாரு? யார் வேணும்? மெர்லின் இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லையே. எங்க வேலை பாக்குறாங்க? ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. அவன் வீட்டுக்காரு மணிகண்டன் இன்ஜினியரா வேலை பாக்குறாரு. புதுசா கல்யாணம் பண்ணவங்களா? மாடி வீடு. அவங்க இன்னும் வரலையே. ஹலோ சார், என்ன சொல்ல போயிட்டே இருக்கீங்க? நில்லுங்க சார். வரேன் சிஸ்டர். சும்மா மெதுவாக போங்க. போங்க போங்க மெதுவாக போங்க. ஏசப்பட்டு நல்லா படிப்புக்குன்னு வேணீங்களா? பிரதர், நான் வேணா உதவி பண்ணிட்டுங்களா? பார்த்து சூஸ்திரம் பிரதர். மெர்லின் இருக்காங்களா? இல்லையே. நீங்க யாரு? இங்க உள்ளதான் இருக்காங்களா? கூடுங்க. அவங்க இங்க இல்லைங்க. அவங்கள தேடி இங்க வராதீங்க. ஃபோன் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நம்பர் நான் பேசுறேன். ஏங்க, யாருங்க நீங்க? உங்களுக்கு எதுக்காக என் பொண்ணோட போன் நம்பரை நான் கொடுக்கணும்? மா, ஒன்னு ஃபோன் பண்ணுங்க, இல்ல நம்பரை கொடுங்க. உங்க பொண்ணால ஒரு பிரச்சனை. ஸ்கூல்ல எங்க பையனை அடிச்சு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்படி பட்டம் இல்லைன்னா நம்பரை கொடுங்க. போன் ஆஃப்ல இருக்கு. என்ன டிராமா பண்றீங்களா? நீங்க கிளம்புங்க பிரதர், இல்லனா நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். போங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? போலீஸே அவங்கள தான் தேடிட்டு இருக்கு. நீங்க கிளம்புங்க பிரதர். அவ போன் பண்ணானா நானே கூட்டிட்டு வரேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி ஒளியறவங்க நாங்க இல்ல. நாங்களும் ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமிச்சிட்டு நிக்கிறவங்க இல்ல. கமிஷனர் சொன்னாருங்க, அதனாலதான் உங்ககிட்ட
பேசிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் வாயை பொளந்துகிட்டு இருக்குமா போலீஸ்? நாங்க அலர்ட் ஆறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க. மேடம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ணல மேடம். பாவம் இப்பதான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஏதோ எதர்ச்சையா தட்டியிருக்காங்க. பையன் கீழே விழுந்துட்டான். ரோட்டோரமா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கோம். உங்க பிள்ளைய லாரிக்காரன் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுறான். பரவாயில்ல போப்பான்னு விட்டுருவீங்களா? என்ன சத்தத்தை காணோம்? இன்னும் 1/4 மணி நேரத்துல எனக்கு பொண்ணு போன் பண்ணி ஆகும். யார்கிட்டயாச்சும் போன் கேட்டு பார்க்கலாமா? பஸ் எடுத்தது எங்க நிக்கும்? எப்படி இருக்கான் பையன்? டாக்டர் என்ன சொல்றாரு? இப்பதான் கண்ணன் ஃபோன் பண்ணான். He has entered the coma stage. நாளை காலைல 7:30 மணிக்கு சர்ஜரி. பையன் பொழைச்சிருவாங்க, நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க 50,000 ரூபாய் கேஷ் கவர்ல போட்டிருக்கேன். ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் சைட் ஜிப்ல வச்சிருக்கேன். கஞ்சி வச்சிருக்கேன், மாத்திரை போட்டுட்டு வாங்க. என்னாச்சு? பாதியிலே எடுக்கிறதுக்கு எதுக்குமா கொடுக்கிற ஆண்டவன்? கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல. ஒண்ணும் ஆகாதுங்க, வாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிங்க. பைக் இருக்கட்டும், போகும்போது டாக்ஸில போய்க்கலாம். மர்லின் போன் பண்ணாலா? நான் போன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க இருக்கா? வாங்க. டீச்சர் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் 1 மணி நேரத்துல வரணும். வேணும்னு செய்யலீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் தான். பாதிக்கப்பட்ட நான் தானே தெருவில் எனக்கு கத்துறேன். எங்க புள்ள தானே சாவு கிடக்குது. ஆக்சிடென்ட் காரணமான பார்ட்டி எங்க மிஸ்ஸிங் தானே. இப்ப வரணும். தப்பு சரி செய்ய தப்பு செஞ்சவன் தான் வரணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காது. மார்க் வாங்கணும், உங்க ஸ்கூல் நல்ல பேர் எடுக்கணும். அதுக்கு எங்க பிள்ளைங்களை கண்ணு மணி தெரியாம அடிப்பீங்களா? ஏன் உங்க வியாபாரத்துக்கு எங்க பிள்ளைங்க தான் கிடைச்சாங்களா? எத்தனையோ யோகி எனக்கு ஆத்தமலை அழிட்டு போயிருக்கல. கஞ்சா கட்டல, பீர் ஃபேக்டரி கட்டு, வைன் ஷாப்பை கான்ட்ராக்ட் கேடு. எதுக்கே ஸ்கூல்ல எடுத்துறீங்க? ஏன் உங்களை நம்பி தானே பிள்ளைங்களை அனுப்புறோம். இப்படிதான் கண்ணு மணி தெரியாம அடிப்பீங்களா? ஏன் உங்களுக்கு பிள்ளைங்க இல்ல? இல்ல தம்பி, பசங்க இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுச்சு. ஒரு கை ஒரு கால் போயிடுச்சு லாரி ஏறி. ஒத்த கை ஒத்த காலோட உயிரோட இருந்தா போதும்னு நினைச்சோம். நிறைய செலவு பண்ணோம். மாட்டேன்ட்டா. உங்களுக்கு இருக்கிற புள்ளையோட அருமை தான் தெரியும். எங்களுக்கு இல்லாம போச்சுன்னா வர வழி தெரியும். போங்க தம்பி, விட்டுற மாட்டோம். வந்தாலும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா?
டீக்கடை தெரியற வயசான இது. டேய் இது இப்படிரா அது அப்படிரான்னு பக்கத்துல உட்காந்து சொல்லி தரணும்னா அதுக்குதான் இருக்கிறாங்க டீச்சரும் வாத்தியாரும். அதை விட்டு ஒண்ணு இல்லாத விஷயத்தை இதுங்க மூடி மூடி வச்சுக்கிதுங்க. அதை பார்த்து சின்ன பசங்க என்னமோ ஏதோன்னு மெச்சல் ஆகுதுங்க. அதனால தானே ஸ்கூல் படிக்கும் போதே லவ் அடிக்குதுங்க, வலிச்சுன்னு ஓடுதுங்க. ஒண்ணு கவலைப்படாதண்ணா, முதல்ல நம்ம பையன் மட்டும் கண்ணு மூழ்கிட்டோம், அப்புறமேட்டு இருக்குது பாரு எல்லாருக்கும் ராவடி டஜன் டஜனா இருக்குது பாரு. இப்ப என் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டானா, அவன் கூடியாவது இருந்திருப்பேன்ல. இங்க பாரு, எல்லாம் சரியாயிரும். உன் மேல எந்த தப்பும் இல்ல, புரியுதா? இரு, என் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன். நம்ம திரும்பி சென்னைக்கு போறோம். ஒரு போலீஸ் ஆபீசர் பேச சொல்லியிருக்காங்க. கவலைப்படாது, தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் தான். ஹலோ. சொல்லுங்க. உங்க வைஃப் இல்ல? ஒன் செகண்ட். ஹலோ. என்னம்மா பிரச்சனை ஆயிருச்சா? நான் ஒரு கிரிமினல் அடிக்கிறதுக்கும் நாங்க திருட்டு பசங்கள திருத்தணும்மா. நீங்க பிள்ளையெல்லாம் வளர்க்கணும். அழாத, வீட்டுக்காரட்டு கொடு. ஹலோ மேடம், வந்த வயசு தாண்டி போயிட்டு இருக்கோம் மேடம். சென்னைக்கு அடுத்த பஸ் எப்போன்னு பார்த்து விடியறதுக்குள்ள இங்க இருக்கணும். கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. என்னப்பா தம்பி, நைட் என்ன சாப்பிடுறீங்க? அண்ணா, சென்னை போற வண்டி அது. மெட்ராஸ் பஸ்ல போறா சார். ஏய் மர்லன், ஏய் மர்லன், எங்க போற? மர்லன், சென்னை போறீங்களா? சென்னை போகுமா? மர்லன் என்ன பண்ற? பஸ்ல போலாம்ல. யோ தண்ணி அடியா. வண்டி திருப்பூர் கூட்டோட திரும்ப, பயப்படாத, விட்டு போறேன். என்ன எதுனா பிரச்சனையா? தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். இல்ல, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸ்கூல்ல ஒரு பையனை அடிச்சிட்டேன்.
அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். யோ வருதுப்ப யோ யார் என்னன்னு தெரியுமா? சொல்ல சொல்ல ஏறிக்கிட்டே இருக்க. இப்ப எங்க போனான்னு கூட தெரியல. எல்லாத்துலயும் ஒரு அவசரம், ஒரு பதட்டம். அதனாலதான் இங்க நிக்கிறோம். இந்தாம்மா எடுத்து சாப்பிடு. கிளாஸ்ல இருக்கிறவாள்லாம் விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கிறது. அந்த பையனுக்கு கூட குறை ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆகும்ல. அப்புறம் நம்ம பிந்துவை தானே போட்டு குறைவா. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அந்த ஸ்கூல் பையன் அடிச்ச ஸ்டோரி எப்படி அடிச்சாங்க, எங்க அடிச்சாங்க, யார் அடிச்சாங்கன்னா இல்ல, ஏன் அடிச்சாங்க, அதான் நம்ம ஸ்டோரி. ஏன் அடிச்சாங்க? ஏன் அடிச்சாங்களா? எப்படியும் லைனை பிடிச்சிட்டோம்ல. அந்த 5th ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிருக்கானா, இதுக்கு அடிச்சிருக்காங்க. டூ மச்சா. இதுக்கு அடிக்காம வேற எதுக்கு அடிக்கிறது? தப்பி தவறி மேல கீழே பட்டுச்சுன்னா வீடியோல போட்டு கிழிச்சிடுறீங்க. ஹலோ, 5th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு என்ன தெரியும்? பர்த்டேன்னு வந்த பொண்ணை கிஸ் பண்ணிருக்கான். இட்ஸ் ஜஸ்ட் a way of expression. அவங்க வீட்டுல இது சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். பிரச்சனை அந்த பையன் மேல இல்ல. இந்த மாதிரி இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ண தெரியாம இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க இந்த டீச்சர்ஸ்ல இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யூ ஒன்ட் பிலீவ். 5thலயே போன் பாக்குறாங்க. 2வது 3வது படிக்கிற பசங்க மாமா வச்சுன்னு சுத்திட்டு இருக்கானுங்க. ட்ரூ. பசங்க கண்ணாடி மாதிரி அவங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சினிமா, பத்திரிக்கை, டிவி இது எல்லாத்துலயும் செமி போனோகிராஃபி தானே இருக்கு. பொறுக்கும் போது இப்ப வாடா மச்சின்னு பொறுக்குறாங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்க, அவங்க அதை திருப்பி பேசுறாங்க. இட்ஸ் வெரி நேச்சுரல்யா. அப்ப அப்படியே விட்டுடலாமா? பசங்களை டிசிப்ளின் வேணாமா? சி, டிசிப்ளின் வேணும். இந்த சினிமா, பத்திரிக்கை, இன்டர்நெட் இது எல்லாத்துலயும் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தி தான் ஆகணும். அரவிந்த், ஊர் பூரா முள்ளும் குப்பையும் இருக்கத்தான் செய்யுது. ஒன்னொன்னாலாம் போய் ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. உன் கால்ல செருப்பு மட்டும் தான் போட்டுக்க முடியும். இப்ப என்னதான் பண்ணலான்ற? அது டீச்சர்ஸ் தான் யோசிக்கணும். என்ன மாதிரி ஜேர்னலிஸ்டோ இல்ல உன்ன மாதிரி ஐடி ப்ரொஃபஷனலோ பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. சோ இதான் நம்ம ஸ்டோரி. நாளைக்கு அந்த பையனோட அம்மா கிட்ட இருந்து மட்டும் 2 பைட்ஸ் வாங்கிட்டேன்னா சூப்பர் ஹிட். எப்படி? அந்த 4 ரோட்டான விடுறேன். 2 மணி மேல சென்னை நிறைய பஸ் வரும். அது வரையும் பிரிட்ஜ் அடியில் ஒரு லாட்ஜ் காட்டுறேன், வந்துக்கோங்க. நல்ல லாட்ஜ் தான்ப்பா. யோ யோ, அப்படியே கீழே நீங்க போனா வைன் ஷாப் பக்கத்துல இது லாட்ஜ். நீ போய்கிறேன், நான் வரட்டுமா? இல்ல பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ்.
எல்லாம் சரியாயிடும். சாப்பிடு. ஆட்டோல வந்துக்கிறியா? கூட்டின்னு போ. இந்தா அக்கா வாக்கா, எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்ப? தம்பிக்கு ஒன்றும் ஆகாது, வா. செழியனுக்கு நீங்க தானே சார்? இது டீடைல்ஸ். சர்ஜரிக்கு கவுண்டர்ல பே பண்ணிடுங்க. இந்த மருந்தெல்லாம் அதோ ரைட்ல இருக்கிற அந்த மெடிக்கல் ஷாப்ல வாங்கிடுங்க சார். நைட்டே வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா மார்னிங்ல டென்ஷன் வேணாம் சார். நாங்க கட்டிடுறோம் மேடம். டாக்டர் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரு. மார்னிங் 6:30க்குள்ள வந்துடுவார் சார். மொதல் மாடி 3வது ரூம் 1000 ரூபாய். 1000 ரூபாவா? 1000 ரூபாய் அட்வான்ஸ் தான் சார். போகும்போது 400 ரூபா வாங்கிக்கோங்க. பில்லு போகும்போது வாங்கிக்கோ சார். சாப்பிட்டா தான் கிடைக்குமா? பட்டா தான் கிடைக்கும். வாங்கினட்டா 100 எடுங்க. 2 செட்டு பரோட்டா. எனக்கு எது வேணாம். பரவாயில்ல, சாப்பிடு. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஹலோ. சொல்லுங்க. ஹலோ மேடம், பஸ் இப்போ எதுவுமே இல்லையா? காலைல 2:30 மணிக்கு தான் பஸ்ஸு. அதை பிடிச்சி வந்துடும் மேம். ஏன் அங்க டாக்ஸி எதுவும் கிடைக்கலையா? இல்ல மேடம், இது ஒரே ரிமோட் ஏரியா. வண்டி எதுவும் கிடைக்கல. நாங்களே லாரி பிடிச்சி தான் வந்தோம். டாக்ஸி கிடைக்க சான்ஸ். சரி, ஓகே. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? இது தொப்பூர் கோட் ரோட் மேடம், ஆர்னி பக்கத்துல. சரி, சென்னை ரீச் ஆகும்போது எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். ஹலோ, ஆரணி இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் லைன் கொடுங்கப்பா. கா எடுத்து வச்சு சாப்பிடு, வந்துடுறேன். அம்மா, என் பேர் ரம்யா. டுடே தமிழ்நாடு பத்திரிக்கையிலேருந்து வரேன். உள்ள வரலாமா? அம்மா, நீங்க சொல்ல போறதுதான் நாளைக்கு ஹெட்லைன்ஸ். உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க, அந்த மாதிரி ஏதாவது? சரி, இந்த ஸ்கூல்ல இருக்குன்னு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? ஃபீஸ் தரலன்னோ இல்ல வேற ஏதாவது காரணத்துக்கோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காங்களா? மேடம், ஆஃபீஸில் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மர்லன், ஏமா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் சரியாயிரும். உட்கார். இத வந்து நல்லா போறீங்க. இன்றைய கல்வி சூழல்ல இந்த பிரச்சனையை அடிப்படையா நீங்க இந்த வகையில தான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய கருத்து தான், இந்த சிறுவன் இன்னைக்கு இப்படி வன்முறைக்குள்ளாகிறான்றத நான் பார்க்கும் பொழுது குழந்தைங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்கன்றதைய அடையாளமா தான் நான் பாக்குறேன். ஊரார் குழந்தை அடிக்கிறதுக்கு இவங்க யாரு? எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அதுக்கு உயிரை பறிக்கிறதுங்கிறது தண்டனை ஆகாதுங்க. இந்த குற்றத்தை நீங்க பார்க்கும்போது இங்க குழந்தை தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டிய ஆசிரியர்கள், அந்த கல்வி நிறுவனங்கள். No, such actions only lead to stricter laws that impact teachers, school management and all responsible stakeholders. I mean, abusing a child like this, it doesn't affect him only physically, it also affects the mental well-being of the child. அதை விடுங்க, ஆசிரியர்கள் தேர்வு எழுதி வேலைக்கு வராங்க, குழந்தைகளோட உணர்வை புரிஞ்சுக்கிறாங்களா? அதுலயும் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பாலுணர்வு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் கையாளுறதுக்கு ஆசிரியர்களுக்கு தெரியலன்றதான் உண்மை. All right, sir. Thank you, Mr. Arpadek. Thank you, Ms. Rachel. Now let's see what Shillian's classmates have to say about this. செல்லியன் நிகிலாக்கு முத்தம் குத்துட்டானா அங்கிள். நான் மிஸ் கிட்ட போய் மாட்டி விட்டுட்டேன் அங்கிள். மிஸ் செல்லியனை அடிச்சிட்டாங்க அங்கிள். செல்லியனுக்கு மூக்கு ஃபுல்லா அங்கிள். இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. இங்க பார், ஒன்னும் பயப்படாத, காலைல எல்லாம் சரியா போயிடும். சாப்பிடு. நம்ம படிங்க புத்தகம். மர்லின், 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 என்ன பண்ற? மர்லின், என்ன பண்ற? மர்லின், calm down. மர்லின், 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 கேக்குதா? குற்ற உணர்ச்சியானது குத்தி குத்தி கொஞ்சம் கொஞ்சமாய் வதம் செய்ய, மனசாட்சியானது மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு பெரும் பேயை போல பயம் காட்ட, தவித்தனல், துடித்தனல், கதறினல், குந்திதா. தெரியாமல் புகையெல்லாம் அழைத்து விட்ட, துதிபானை போலவே அண்ணான் சொன்னான் என்று மனைவியை காட்டுக்கு அனுப்பிய ராம போலவே தந்த மரத்தை கக்க. ஏய் ஏய் எந்திரா. ஏய் எந்திரே. என்ன அணுகு மேல? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ
கண்ணம்மா ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடி திரிதல் கண்டால் உனை போய் ஆவி தழுவுதடி ஆடி திரிதல் கண்டார் உனை போய் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகந்தால் கருவாங்கி வளருதடி உச்சிதனை முகந்தால் கருவாங்கி வளருதடி மெச்சியூனை ஊரார் புகழ்ந்தார் மேனி சிலிர்க்குதடி மெச்சியூனை ஊரார் புகழ்ந்தார் மேனி சிலிர்க்குதடி கண்ணத்தில் முத்தமிட்டாய் கண்ணத்தில் முத்தமிட்டாய் கண்ணத்தில் முத்தமிட்டாய் உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சார் சார் கண்டக்டர் சார் என் ஒய்ஃப் பாத்தீங்களா மெரூன் கலர் சாரி யாருப்பா லேடிஸ் தாமிரத்தை இறங்குச்சுப்பா டிரைவர் வண்டி நிப்பாட்டு வண்டி நிறுத்துங்க ஸ்டாப் பண்ணுங்க டிரைவர் வண்டி நிறுத்துங்க ஏய் இருப்பா வண்டி நிக்கிட்டா Ooh.
Marlin! அந்த பையனோட அம்மாவை பார்க்கணும். ஸ்ரீதர், ஸ்ரீதர், இங்க வாமா. தெரியும். வேன் வந்துட்டு பாரு, கிளம்பு.
கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. என் உயிர் நின்னதன்றோ. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் சார், கொஞ்சம் ப்ளீஸ். என்ன யாருக்கு சாரி மேடம், இந்த விசிட்டோட பர்பஸ் என்ன? உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்கூல்ல ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான். as a district education officer அது சம்பந்தமா என்கொயரி பண்றதுதான் purpose of this visit. மேடம், என்கொயரியில என்ன தெரிஞ்சது? என்கொயரியில என்ன தெரிஞ்சது? என்கொயரி இன்னும் முழுசா முடியவே இல்ல. முடிஞ்ச உடனே தான் ஏதானாலும் சொல்ல முடியும். பையன் மயங்கி விழுந்தான்னு சொல்றீங்க? டீச்சர் அடிச்சு தானே விழுந்தான். நோ 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 நோ. பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே மூளையில ஒரு பிளாக் இருந்திருக்கு. டீச்சர் அடிச்சு விழுந்தது ஒரு ஆக்சிடென்ட். இட் இஸ் ஜஸ்ட் a coincidence. என்ன சொன்ன பேசணும் பேசுறீங்க? கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார வச்சா என்ன ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ரிப்போர்ட்ஸ் இருக்கா? வெயிட், நான் சொல்றத கேளுங்க. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? லிசன் பண்ணுங்க. I have the reports given by the chief doctors of the BRJ hospital. Government doctors cross check பண்ணி certify பண்ணிருக்காங்க. அப்ப டீச்சர் அடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? மேடம், டீச்சர் அடிச்சு பையன் சீரியஸ் ஆகுறது இது ஒண்ணு முதல் தடவை இல்ல. Who will be responsible for all this? மேடம், see, டீச்சர் அடிச்சது உண்மைதான். ஆனா அவங்க லேசா தட்டிருக்காங்க. அவன் மயங்கி விழுந்ததுக்கோ இவ்ளோ சீரியஸ் ஆனதுக்கோ டீச்சர் அடிச்சது காரணம் கிடையாது. மேடம், செக்ஸ் எஜுகேஷன்ல உங்க டீச்சருக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க மேடம், இப்படி ஒரு ப்ராப்ளம் எப்படி? நீங்க ஜியோ பாஸ் பண்ணிருக்கீங்களா? See, the GO has already been passed. And if you ஹலோ, என்ன பேசுறீங்க? கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றோம். பிராக்டிகலா எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ஈஸியா கேள்வி கேட்டுட்டு போயிடுவீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைய நல்லபடியா வளர்க்கிற பொறுப்பு டீச்சர்ஸ்க்கு உண்டு. கண்டிப்பு காட்டினாதான் குழந்தைகளை டிசிப்ளின் பண்ண முடியுது. ஏன் உங்க வீட்டுல நீங்க கண்டிப்பு காட்டல? டீச்சர்ஸ் கண்டிப்பு காட்டினா தப்பா? அடிக்கிறத நியாயப்படுத்தல. அடிக்கிறது தப்புதான். நான் அடிச்சு அந்த பையன் மயங்கி விழாம இருந்திருக்கலாம். ஆனா நான் அடிச்சது தப்புதான். அந்த பையனோட அம்மாவை பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல. அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். டீச்சர்ஸ் இன்னொரு அம்மா மாதிரி குழந்தைங்களை பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் குழந்தைங்களை ஸ்கூல்ல விடுறாங்க. ஆனா நான் அவனை என் சொந்த பையனா பார்க்கல. குழந்தைங்களுக்கு மார்க்ஸ், டிசிப்ளின் இது எல்லாத்த விட உயிர் முக்கியம். அந்த அம்மாக்கு அவங்க பையன் முக்கியம். Any more questions? No, no. No more questions. I'm not answering. சொன்னாங்க ஏதோ பதில் சொன்னாங்க, அவங்க பாட்டு எழுந்து போயிட்டாங்க. ஆமாமா, இந்த ஒரு நிமிஷம் தோழர் உதயம் பேசணுமா? தோழா சொல்லு தோழா.
பையனுக்கு சரியாயிடுச்சு, நாளைக்கு டிஸ்சார்ஜ். டீச்சர் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கிடலாம். இப்ப அது முக்கியம் இல்ல தோழா. ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல்ல இன்னும் டீச்சர் வந்து பிள்ளைங்களை அடிக்கிறாங்க, பசங்க எத்தனை பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கம் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறான், எத்தனை குழந்தைங்களுக்கு இதுக்கு இவங்க நிவாரணம் கொடுத்துருக்காங்க. சாயங்காலம் வர பேசுவோமா? ரைட் தோழா. ஓகே. அப்புறம் நினைவேந்தலுக்கு வரீங்களா? 6 மணிக்கு கூட்டம். பிள்ளைக்கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளைக்கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே,